ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீன் ரூமுக்கு யூஸ் பண்ணுற ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் ப்ளோயர் அண்ட் மோட்டார் தேவையான டிசைனை விட, அதாவது தேவையான கெப்பாசிட்டியை விட அதிகமாகவோ அல்லது லோவாகவோ இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் யூஸ் பண்ணுற மோட்டாரும் ப்ளோயரும் தேவையான கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலிங் காயிலை கிராஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகிடும். அதனால நமக்கு க்ளீன் ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மீட் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஹெப்பா ஃபில்டரோட மீடியா ஏர் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறனால ஹெப்பா ஃபில்டரோட மீடியா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டக்ட் ஒர்க்கில் அப்புறம் சப்ளை பாயிண்ட்டு ரிட்டர்ன் பாயிண்ட்லாம் நாய்ஸ் அதிகமாக வரும். நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாத, கேட்க முடியாத அளவுக்கு கூட நாய்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏர் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறனால உள்ள க்ளீன் ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேலிடேட் பண்ணுறப்ப ஏர் வெலாசிட்டி அதிகமாகிடும். ஏர் வெலாசிட்டி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் க்ளீன் ரூம் கிளாஸிஃபிகேஷன் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை விட ஹையர் கிளாஸிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹையராக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது லோவாக இருக்குது, டிசைன் விட ரெக்கையோட விட லோவாக இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் ப்ராப்ளம் தான். நமக்கு ஏர் ஃப்ளோவே சுத்தமாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே அகைன் கூலிங் வராது. ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறனால எவாப்ரேஷன், கூலிங் காயிலில் எவாப்ரேஷன் சரியாக நடக்காது. அதனால கூலிங் காயிலிருந்து வர சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் பைப்லைன், காப்பர் பைப்லைனில் ஐஸ் ஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஏர் வெலாசிட்டி இல்லாதனால நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை விட லோயர் கிளாஸிஃபிகேஷனுக்கு க்ளீன் ரூம் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம டேம்பர் போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் மோட்டார் அண்ட் புள்ளியை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக தேவையான ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அல்லது ஒரு விஎஃப்டி ட்ரைவ் போட்டு நம்ம ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் இருக்க மோட்டார் அண்ட் ப்ளோயரோட டியூரபிலிட்டியை பாதிக்கும். கரெக்டான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா, தேவையான கெப்பாசிட்டிக்கு நம்ம ப்ளோயரும் மோட்டாரையும் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். இதை பண்ணினோன்னா நம்ம எல்லா விதமான ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம மேலே சொன்ன ஏதாவது பண்ணினோன்னா பேக் ப்ரெஷர் ஆகி அது மோட்டாரையோ ப்ளோயரையோ அல்லது நம்மளோட கம்ப்ரெஸரையோ பாதிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது.